உங்களோட கண் தான் உங்களுக்கு இதில் ஜட்ஜ் பண்ண போகுது. சரியா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஷாப்பில் ஸ்கின் டோனை எப்படி ஒன் கிளிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம்ன்றதை நான் ஒரு டியூட்டோரியலில் காட்டியிருந்தேன். அதே வேலையை அஃபினிட்டியில் எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த அஃபினிட்டி டியூட்டோரியலில் நாங்கள் அதை பார்க்க போகிறோம். என்னோட இணைஞ்சிருங்க, வீடியோவுக்கு போவோம். அஃபினிட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் லெவல்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ அஃபினிட்டி விண்டோவுக்கு நாங்கள் இருக்கிறோம், பிக்சல் மோடில் இருக்கிறோம். ஓகே, இப்போ நான் அதில் இமேஜ் இருக்குது, அதே இமேஜ். இப்போ இதில் வந்து நாங்கள் லெவல்ஸை யூஸ் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. என்னென்னு சொன்னால் அஃபினிட்டியை பொறுத்தவரையில் அஃபினிட்டியில் வந்து ஒயிட் பேலன்ஸ்ன்ற ஒரு டூல் ஒன்று இருக்குது. நாங்கள் அதை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஒயிட் பேலன்ஸ் சரியாக இல்லாதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து சேச்சுரேட்டடாக இருக்கிறது. அதை வந்து ஈஸியாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பாருங்கள், ஒயிட் பேலன்ஸில் நான் போயிட்டு இந்த பிக்கர்ன்றதை நான் கிளிக் பண்ணி கொள்கிறேன்னு பாருங்கள். ஓகே, பிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கண்ணில் அதே இடத்துல நான் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், உடனே ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி. இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான். இங்கே பாருங்கள், நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஆஃப் பண்ணுறேன். இது பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். இது உங்களுக்கு போதான்னு நினச்சா இதில் வந்து உண்மையில் இந்த ரெட் கலர் எல்லோ கலர் கூடுதலாக இருக்கிறதுனால தான் இது வந்து இந்த எஃபெக்ட் வருது, அதாவது இந்த ரெட்டிஷ் எஃபெக்ட் வருது. அதை குறைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளூ சைடுக்கு நீங்கள் வந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் ஸ்லைடரை நீங்கள் கூட்டினீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இன்னும் எங்களுக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரியா? இங்கே பாருங்கள், நான் வந்து இன்னும் குறைக்கிறேன். மெனுவில் நாங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, உங்களோட கண் தான் உங்களுக்கு இதில் ஜட்ஜ் பண்ண போகுது. சரியா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லி. அவ்வளோதான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான கான்டென்ட்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பிக்சல் டு பெர்ஃபெக்ஷன் எங்களோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஃபினிட்டி சம்மந்தமாக, ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக, இன்னும் கிராஃபிக் டிசைன் சம்மந்தமான நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். See you later. Bye.